ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேர்ல்ட் ப்ளஸ் என்டர்டெயின்மெண்ட். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் இன்னும் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஜங்கும் வீட்டில் நல்லா குளிச்சுட்டு ரிலாக்ஸ்டாக சரி மியூசிக் கேட்கலான்னு சொல்லிட்டு மியூசிக் கேட்டுட்டு இருப்பான். படிக்கலாமேன்னு சொல்லிட்டு ஒரு புக்கை எடுப்பானே, அதோட அட்டை வேறு ப்ளூ கலரில் இருக்குமா, இவனுக்கு உடனே சின்னோட ஞாபகம் வந்துடும். ஐயோ நம்மளை கிஸ் பண்ணாலேன்னு சொல்லிட்டு அந்த ஞாபகம்லாம் வேறு வந்துடும். அப்படியே பதத்தில் அந்த புக்கை வேற கீழே போட்டு நின்றுட்டு இருப்பான். வானம் இதுக்கு மேலெலாம் பொறுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஜங்கோட அம்மாவை மீட் பண்ணி எல்லா விஷயத்த சொல்லலான்னு வேற போயிருப்பாங்க. இவங்களும் போயிட்டு பாஸ் மயக்கப்பட்ட விழுந்ததுலேருந்தே அவர் சரியில்லை, முன்னாடி இருந்தோட இப்போ ரொம்ப மோசமாக ரொம்ப சென்சிட்டிவாக வேறு இருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்களாம். உடனே அவங்களுக்கு செம்ம ஷாக் ஆகிடும். என்ன சொல்கிறான், அவன் மயக்கப்பட்டு விழுந்துட்டானா, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேறு பதறுவாங்களே. நீங்கள் கவலைப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, ஒரு காக்கா ஒரு வாயில் கக்கா போயிடுச்சான், அதனால தான் பதட்டத்தில் அப்படியே மயக்க அடிச்சு விழுந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவாங்களாம். ஐயோ அப்படின்னா பேர்ட் லவர்ஸ்லாம் இவன் கையில் மாட்டினா கொன்னுடுவான் போலியே அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்களே. நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, இவர் அமெரிக்காவில் இருக்கும் போது போருன்னு ஒரு சைக்காட்டிஸ்ட் கிட்ட போயிட்டு இருந்தார்ல, இப்போ அவரோட ஸ்டூடெண்ட் இங்கே தான் கொரியாவில் இருக்காருன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். நம்ம ஏன் அவர்கிட்ட இவரை கவுன்சிலிங்க்கு அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வான் வேறு சொல்லுவாங்களாம். ஆமாம், அவர் இறந்ததுலேருந்து இப்போ அவர் ஸ்டூடெண்ட் எங்கே இருக்காருன்னு யாருக்கும் தெரியல, ஒரு நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாங்களே. நம்பர்லாம் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வான் வேறு சொல்லுவாங்களாம். அப்பா நீ செம்ம செக்ரட்டரி இப்போ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பாராட்டிகிட்டு இருப்பாங்க. எங்கே கட் பண்ணால் நம்ம சின்னதாக காட்டுவாங்க. அப்பா கால்லாம் பயங்கரமாக வலிக்குதுராடி அப்படின்னு சொல்லிட்டு இவளும் கடைக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பா. அங்கே பார்த்தா ஒரு அங்கிள் இவ வீட்டையே வேறு முறைச்சி பார்த்துட்டு இருப்பார். இங்கே தானே எங்கேயோ சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹலோ பாஸ், யார் நீங்கள், இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாளே. ஆமாம், இங்கே சாய்னு ஒருத்தர் இருக்காரா, இங்கே தான் குடியிருக்காருன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், அவரை நான் மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவாராம். சாயெல்லாம் இங்கே யாரும் இல்லையே, யார் நீங்கள் தேடி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாலாம். ஆமாம், இங்கே தான் ஒரு புதுசாக குடி வந்திருக்காருன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிளும் சொல்வார். மேலே தான் ஒரு ரூஃப் டாப்பில் ஒரு பைத்தியக்காரன் ஒருத்தர் இருக்கான், காஜி பிடிச்சவன், அவன் பேர் சாயா, அவனுக்கு அந்த பேர் செட்டே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ சொல்லுவாள். ஆமாம், நீங்கள் என்ன ஃப்யூச்சர் பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்தீங்களா, அவன் சும்மா பொய் தான் சொல்லுவான், அவனை நம்பாதீங்க, அவன் ஒரு ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேறு பயங்கரமாக டேமேஜ் பண்ணிருப்பாள். உடனே அவன் பேசிகிட்டு இருக்கும்போது சாயம் வந்துடுவான். ஹலோ பேக், உங்களை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு வர தழுவிட்டு இருப்பாங்க. இவ வேற டே என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டே பார்த்துட்டு இருப்பா. சாயா அவரை உள்ளே கூப்பிட்டு போயிட்டு அவன் கையாலே காஃபி போடலாம் கொடுத்துட்டு இருப்பான். அவரும் குடிச்சிட்டுப்பா செமையாக இருக்குது, நீ எப்பவும் போல் சூப்பராக காஃபி போடுற அப்படின்லாம் பாராட்டி இருப்பார். எவ்வளோ வருஷம் ஆச்சுல நம்ம பார்த்து, ஒரு வருஷம் கிட்டத்தட்ட இருக்கும், ஆனால் நீ முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்ப நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லுவார். சாயும் அதுக்கு ஆமாம் நீங்களும் செமையாக இருக்கீங்க, ஆமாம் உங்களோட வேலைலாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பானா. எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு, ஆனால் இப்போ ஒரு பேஷண்ட் வந்திருக்காரு, ரொம்ப வித்தியாசமாக இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த பேஷண்ட்டை பற்றி வேறு எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிட்டு இருப்பார். இவனும் வேறு நோட்ஸ் எடுத்துகிட்டு இருப்பானா. இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத வேறு வெளியே நின்று மேடம் வேறு ஒட்டி கேட்டுட்டு இருப்பாங்க. என்ன பேசுகிறாங்கன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வேறு முழிச்சிட்டு இருப்பாச்சு. இவன் யாருன்னே தெரியலையே, முன்னாடி இவன் ஒரு பைத்தியக்காரன்னு நினச்சோம், அதுக்கப்புறம் பொண்ணுங்க பின்னாடி சுற்றுற காஜுன்னு நினச்சோம், அப்புறம் ஜோஷியக்கார மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தான், உண்மையாகவே இவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியலையே அப்படின்னு வேறு யோசிச்சுட்டு இருப்பாள். அவர் வர சவுண்டு வேறு கேட்கும், பட்டுன்னு அப்படியே துணி எடுக்கிற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருவா. ஹலோ பாஸ், ஆமாம் நீங்கள் வந்த வேலைலாம் கரெக்டாக முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாலாம். முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போக பார்ப்பாரு. பாஸ் ஒரு நிமிஷம், ஆமாம் யார் இவன், எதுக்கு இவனை பார்க்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாள். ஆமாம் அது உங்களுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சல் அடித்த மாதிரி கேட்டுருவாரா. இது சும்மா தான் சொன்னேன், அவன் என் பேஷண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவார். என்னது பேஷண்ட்டை ஏன் வீட்டில் வச்சு பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவாராம். ஆமாம் நான் இதை சொல்லக்கூடாது, இருந்தாலும் நான் சொல்கிறேன், அவன்கிட்ட ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு சொல்லிட்டு வேறு சும்மா விளையாட்டுக்கு பயமுறுத்திட்டு போவாராம். ஆமாம் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாளே. நானா ஒரு நியூரோ சைக்காட்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்வார். எது சைக்காட்டிஸ்ட், அவன் பைத்தியக்காரன்னு எனக்கு தெரியும், ஆனால் உண்மையாகவே அவன் பைத்தியக்காரனாக இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவளும் பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டுருப்பா. இவள் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவனும் வெளியே வந்து சன் பாத்லாம் எடுத்துகிட்டு ஆய் அப்படின்னு சொல்லிட்டு குழந்த மாதிரி வேறு விளையாடிட்டு இருப்பானா. ஐயோ குழந்தையாவே மாறிட்டானே, ஐஃபை போட்டுக்கோவா அப்படின்னு சொல்லிட்டு வேறு இவனும் குழந்தைகிட்ட பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாளே. அவனும் வந்துப்பா இவன் என்ன ஹாப்பியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஐஃபைலாம் போட்டுப்பான். பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு நின்றுட்டு இருப்பா. இங்கே கட் பண்ண ஆஃபீஸை தான் காட்டுறாங்க. வானும் வந்துட்டு பாஸ் நீங்கள் அமெரிக்காவில் இருக்கும்போது போகிறன்னு ஒரு சைக்காட்டிஸ்ட்டை போய் பார்த்துட்டு இருப்பீங்களா, ஒரு ஸ்டூடெண்ட் இப்போ கொரியாவில் தான் இருக்காரு, நீங்கள் ஏன் அவரை போய் பார்க்கக்கூடாது, நீங்கள் வேறு முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்ப சென்சிட்டிவாக மாறிட்டீங்க, திடீர்னு மயக்கடிச்சு வேறு விழுதுறீங்க, உங்களை நினச்சா ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்களே. எது என் அம்மா என்னை போய் கன்சல்ட் பண்ண சொன்னாங்களா, பத்தாததுக்கு என்னை பேஷண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணுறத வேறு நிறுத்துறீங்களா கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேறு டென்ஷனை கத்துவானே. பாஸ் நான் உங்களை ஒரு வேளை பேஷண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணுற மாதிரி நடந்துக்கிட்டேன்னா என்னை மன்னிச்சிருங்க, ஆனால் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது உங்களை நினச்சா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்களா. பாஸ் நான் இந்த நம்பரை வாங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் பாருங்கள், நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணல, உங்களுக்கு வேணான்னா இந்த நம்பரை இப்போயே கிழிச்சு தூக்கி தூரம் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு இவங்க வேற வச்சுட்டு போயிடுவாங்க. ஜங்கம் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு டிராஃபிக்கில் நின்றுட்டு இருப்பானே, அங்கே 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு வேற நின்றுட்டு இருப்பாங்க. அதை பார்த்தோன்னே கருமண்டா பல்ல வளர்க்கிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அருவருப்பாக வேற ஃபீல் பண்ணிட்டு நின்றுட்டு இருப்பான். உடனே அங்கே இருக்க டிஸ்பிளே போர்டை வேற பார்ப்பானா, அதுலேயும் வேற கிஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிட்டு இருப்பாங்க. என்னடா இது எல்லா இடத்துலையும் கிஸ் பண்ணுற மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு திருப்பி அந்த போர்டை பார்ப்பானே, இவ்வளோ சின்ன வந்து கிஸ் பண்ணுற மாதிரி வேற அதில் தெரிய ஆரம்பிச்சிடும். சின்ன அலோ பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்வாலாம். இவனுக்கு உடனே அருவருப்பாகி பயப்பட ஆரம்பிச்சிருவான். ஐயோ பைத்தியம் பிடிச்சிச்சா என்ன, நம்மளுக்கு பெஸ்ட்டு நம்ம டாக்டரை தான் கன்சல்ட் பண்ண போல அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வீட்டுக்கு வந்தோடனே அந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்கல்ல, அதை வேற எடுத்து சரி கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ட்ரை பண்ணுவான் அந்த டாக்டருக்கு. இங்கே கட் பண்ண ஜங்கோட தாத்தாவை தான் காட்டுவாங்க. அவரும் உட்காந்து பிளான்ட் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் செக்ரட்டரியும் வந்துட்டு பாஸ் உங்கள் நியூஸ் பேப்பர்னு சொல்லிட்டு டேபிள் மேலே வச்சுட்டு போயிடுவாங்களாம். இவரும் அந்த நியூஸ் பேப்பரில் இருக்க ஹெட்லைன்ஸை வேற பார்ப்பாரு. 6 வருஷம் ஆச்சு இந்த பில்டிங் இடிஞ்சு விழுந்து அப்படின்னு சொல்லிட்டு வர நியூஸ் இருக்குமா, அதை பார்த்தோன்னே இவருக்கும் ஒரு மாதிரி ஃபீலிங்காக போயிடும். இங்கே கட் பண்ணால் சின்ன வீட்டை தான் காட்டுவாங்க. இவனோட தம்பியும் முரட்டுத்தனமாக தூங்கிட்டு இருப்பானா, இவ பாட்டு கதவு திறந்துட்டு உள்ளே க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்துடுவான். நல்லா முகமூடிலாம் போட்டு வேற உள்ளே வந்துடுவா. இவனும் என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சிப்பானே, இவ்வளோ பார்த்தோன்னே பயங்கர ஷாக் ஆகிடுவான். வெறும் ஜெட்டியோட வேற உட்காந்துட்டு இருப்பானா, ஒரு பையனோட ரூம்குள்ளே இவ்வளோ காலையில் வரேன்னா கதவு தட்டிட்டு வர மாட்டியா, என்னதான் அக்காவாக இருந்தாலும் ஒரு ப்ரைவசி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேற பெட்ஷீட்குள்ளெல்லாம் ஒழிஞ்சிக்க ஆரம்பிச்சிருவான். நீ என்னன்னா கத்துறாடி அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டு எதுவுமே பேசாமல் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருவா. எல்லாரும் சாப்பிட்டுட்டு வேற இருப்பாங்களா, இவன் மட்டும் எதுவுமே பேசாமல் கம்முன்னு க்ளீன் மட்டும் பண்ணிட்டு இருப்பா. இதை பார்த்தோன்னே சாய்க்கு ஒரு மாதிரி இருக்கும். எதுக்கு இப்போ ஒரு மாதிரி வித்தியாசமாக நடந்துக்கிறா இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பானே. உடனே உங்கள் அப்பா வந்து அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்காத தம்பி, நீ சாப்பிடு அப்படின்ட்டு வேற சொல்லுவாராம். உடனே அவன் தம்பியை வந்து வருஷம் என் அக்கா இந்த நாள் மட்டும் இப்படி தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவானே. சின்னகிட்டையும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவானா, அவன் எதுவுமே கண்டுக்க மாட்டான். அவன் பாட்டு க்ளீன் பண்ணிருப்பா. நீ ஒரு லூசு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிடுவான். சின்னோட அப்பாவும் சாயும் வேற வெளில உட்காந்துட்டு பேசிகிட்டு இருப்பாங்களாம். சின்னோட அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பார். இதோட 6 வருஷம் ஆகிடுச்சு அவங்க அம்மா இறந்து. இவளுக்கு வேறு யோகட் ரொம்ப பிடிக்கும். அவங்க அம்மா எப்போ பார்த்தாலும் வீட்டில் ஸ்டாக் பண்ணி வச்சுட்டு இருப்பா. ஃப்ரீஸ் பண்ணி ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிடுவா இவ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி வேற பேசிகிட்டு இருப்பார். இன்றைக்கி தான் அவங்க அம்மாவோட இறந்த நாள். இந்த ஒரு நாள் மட்டும் வருஷம் அவள் யார்கிட்டையும் பேசவே மாட்டாள். கம்முன்னு க்ளீன் பண்ணுறது, மேக்கப் போடுறது, நல்லா ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருப்பா. ஏன் பண்ணுறான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது. அவங்க அம்மாவுக்கு நாங்கள் நல்லா இருக்கோம்னு சொல்லிட்டு காட்டணும், அவள் கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவள் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கா. அவளை நினச்சா எனக்கு பெருமையாக இருக்கு, ஆனால் அதே சமயம் கவலையாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு வேறு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பார். இவ்வளோ வந்து ஆஃபீஸ் போவாள் அப்படியே மேக்கப்போட. எல்லோரும் செம்ம ஷாக் ஆகிடுவானுங்க. பா இன்னும் இவ்வளோ அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே லீயோ வந்து அக்கா நீ செம்மையாக இருக்க, நீ ஏன் டெய்லி இப்படி ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பானே. டெய்லிலாம் பண்ண மாட்டேன், என்னைக்காவது தோணுச்சுன்னா அன்றைக்கி வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்வாளே. உடனே போய் தானே சொல்கிறேன், நீ ஏதோ இன்றைக்கி டேட்டு தானே போகிற, இல்லை வேறு எங்கேயாவது ஸ்பெஷல் பிளேஸுக்கு போறியா அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பானே. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, வாங்க வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவா. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஜங்கம் வந்துடுவான். ஜங்கம் வந்துட்டு என்ன எல்லோரும் பேசிகிட்டு இருக்கீங்க, எல்லாம் வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவானே. அப்படியே இவளை பார்த்த உடனே இவ வேறு செம்ம அழகாக வேறு ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருப்பாள் ஃபஸ்ட் டைம் வேறு. இவ பார்த்த உடனே அப்படியே மயங்கிடுவான். என்னது இவ இவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. என்னாச்சு இன்றைக்கி ரொம்ப அழகாக வேறு ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்க, ரொம்ப டீசெண்டாக வேறு இருக்க, ஏதாவது பிளைண்ட் டேட் போறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பானே. என்னது அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பானா. இல்லை எப்போவுமே நீ நார்மலாக தான் வருவேன், இன்றைக்கி ரொம்ப அப்படியே சூப்பராக வேறு ட்ரெஸ் பண்ணியிருக்க, அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு. நீ எதுவும் மனசுலலாம் வச்சுக்காது, எல்லாரும் வேலைக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சொல்லிவிட்டு அவன் கேபினுக்கு போயிடுவான். ஆனால் அவன் கேபினில் போய் உட்காந்துட்டு என்ன இன்றைக்கி இவ்வளோ சூப்பராக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியம் மாரி சிரிச்சிட்டு இருப்பானா. ஐயோ நம்மளுக்கு என்ன ஆச்சு, பைத்தியம் முத்திடுச்சா என்ன, நம்ம டாக்டரை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போன உடனே அந்த நம்பர் எடுத்து கால் பண்ண ஆரம்பிச்சிருவான். டாக்டர் இன்றைக்கி நான் ஃபோனை எடியா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த டாக்டர்கிட்ட பேசிடுவான். இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் தெரியுது, இதெல்லாம் ஏதாவது சீரியஸ் இஷ்யூவா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பானே. ஆனால் அந்த டாக்டர் யாருன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் காட்டவே மாட்டாங்க. அப்படியே பிளர்ராகவே காட்டிகிட்டு இருப்பாங்க. அவரும் வந்து நீங்கள் கவலைப்படுற மாதிரி இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது, அந்த பொண்ணை பார்த்தா நீங்கள் ரொம்ப அப்நார்மலாக ஃபீல் பண்ணுறீங்க, அதுதானே, எல்லாமே ஒரு மாதிரி தப்பாகவே நடக்கிற மாதிரி இருக்குது, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. அவள் வேறு ரொம்ப அழுக்காக இருப்பா டாக்டர், ஆனால் அவளை பார்த்துட்டு எனக்கே இப்படியெல்லாம் ஒரு வித்தியாசமான ஃபீலாக இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்ட்டு வேறு பேசிகிட்டு இருப்பானா. நீங்கள் எதுவும் கவலைப்படாது, இது பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை, இது ஒரு 4 வீக்ஸ் இருக்கும், நீங்கள் அவளை பார்க்கும் போது தானே இப்படிலாம் ஃபீல் ஆகுது, ஸோ சீக்கிரமாகவே இது சரியாயிடும். அட் த சேம் டைம் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேறு பயங்கரமாக கொஞ்சம் சஸ்பென்ஸ் வச்சுருப்பார். இவனும் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க சின்ன போயிட்டு அப்படியே மேலே நின்று சைட் அடிச்சுட்டு இருப்பான், இவன் என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. அவளும் வந்து பயங்கர தீவிரமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாள். திடீர்னு யாரோ பார்க்குற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நிமிர்ந்து பார்ப்பா. ஐயோ பார்க்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பட்டுன்னு குனிஞ்சிருமா. ஆமாம் யார் இது அங்கேருந்து பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாளே. சரி ஓகே வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவா. இவனும் ஆமாம் இப்போ எதுக்கு இவ பார்த்தோன்னே நம்ம குனிஞ்சோம், சே என்ன கருமுண்டா இது, நம்மளுக்கு பைத்தியம் முத்திடுச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு குனிஞ்ச மீனிக்கே அப்படியே போயிடலான்னு சொல்லிட்டு இவனும் போயிடுவான். இங்கே கட் பண்ணால் க்ளீனிங் சர்வீஸாக ஒரு கஸ்டமர் வீட்டுக்கு க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு போயிருப்பாங்களே, அந்த பையனும் பயங்கரமான சூப்பர் ஹீரோ ஃபேனாக இருப்பான் போல். வீடு ஃபுல்லாக வெறும் கலெக்டபிள்ஸாக வச்சுருப்பான். அதை பார்த்தோன்னே ஆங்குக்குமா செம்ம எக்ஸைட்டடாக போயிடும். கிட்ட பார்க்கலாம்னு சொல்லிட்டு போவானே. அந்த பையனும் பாஸ் எதையும் உடச்சிடாதீங்க, எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லுவான். ஆமாம் நாங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்பானே. வாங்க கூப்பிட்டு
போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் உள்ளே கூப்பிட்டு போவான். உள்ளே போய் பார்த்தா ஒரு மியூசியமே வச்சுருப்பான். அடப்பாவி நீ சரியான சூப்பர் ஹீரோ சைக்கோவாக இருப்பியோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் செம்ம ஷாக்காகி வேறு பார்த்துட்டு இருப்பாங்க. ஹேங் வேறு பயங்கர ஜாலியாக போயிடும். ஏன்னா அவனும் ஒரு சூப்பர் ஹீரோ ஃபேனா. அதனால் பயங்கர ஜாலியாகப்பா இன்றைக்கி நாள் சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பியாக எல்லோரும் க்ளீன் பண்ணிருப்பாங்க. அந்த பையனும் வந்துட்டு பாஸ் இதெல்லாம் இப்படி ஹோல்ட் பண்ணக்கூடாது, ப்ராப்பராக ஹோல்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எப்படி பிடிக்கணும்னு வேறு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருப்பான். லீவ் வேறு தொடச்சிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு பாஸ் தலையெல்லாம் ஒரே அழுக்காக இருக்குது பாருங்கள், நல்லா தேய்ச்சி தொடங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருப்பான். உடனே ஹேங்கும் வந்து டே அவன் சரியான பைத்தியமாக இருக்கான், ஒழுங்காக கையை காலை வச்சுன்னு சும்மா இரு, ஒழுங்காக ப்ராப்பராக தொடை, அதுக்கப்புறம் ஏதாவது உடச்சிட்டேன்னா அவன் வந்து உன் கழுத்து மேலேயே காலை வச்சு மிதிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவனையும் பயங்கரமாக பயமுறுத்திட்டு இருப்பானே. அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு லீ அவன் இதையே தொடச்சிட்டு இருப்பான். டிட்டர்ஜென்ட் காலி அடிச்சு பாரு, யாராவது போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே சின்ன வந்து நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் டப்பு எடுத்துகிட்டு கிளம்பிடுவான். வெளியே அந்த பையனும் எல்லா பொம்மையும் வேறு அடுக்கி வச்சுட்டு இருப்பான். திடீர்னு விசில் சத்தம் வேறு கேட்கும். விசில் சத்தம் கேட்டோன்னே ஐயோ மறந்துட்டேனேன்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை ஒழுங்காக வைக்காமல் அவன் பாட்டு ஓடிடுவான். அந்த பொம்மையும் அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும். ஒரு பாயிண்டில் அப்படியே கீழே விழுந்து வேறு நொறுங்கிடுமா. அந்த டைமுன்னு பார்த்து சின்ன உள்ளே வந்துடுவா. சின்ன உள்ளே வந்துட்டு அப்படியே அந்த டிவியை பார்த்துட்டு ஃப்ரீஸ் ஆகி நின்றுவா. அதில் வேறு ஒரு நியூஸ் போயிட்டு இருக்குமா. அதை பார்த்தோன்னே செம்ம ஷாக் ஆகிடும். உடனே அங்கே டாங்கம் வந்துட்டு ஆமாம் இங்கே என்ன பண்ணுற வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கூப்பிடுவானே. இவ்வளோ வந்து அந்த உடஞ்ச பொம்மை மேலேயே காலை வச்சு அப்படியே வழுக்கி விழுந்துருவா. ஐயோ உனக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு டாங்கம் வந்து தூக்க ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பானே. அந்த பையனாக பார்த்துட்டு அந்த பொம்மையை பார்த்தோன்னே உயிரே போய்டும் அவனுக்கு. ஐயோ என் கலெக்டபிள்ஸை உடச்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக போட்டு கத்திக்கிட்டு வேற இருப்பானா. நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன கிட்ட வருவாள். பிடிச்சி ஒரே தள்ளிடுவா. ஈச்சி தூரம் போ அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்த உடனே அக்கா நீ எதுவும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு டே பைத்தியக்காரா ஒரு பொண்ணை போய் இப்படி தள்ளி விடுறீ, உனக்கு அறிவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் அடிக்க போவானா. உடனே ஹேங்கும் வந்துட்டு டே பைத்தியம் ஏன்டா இப்படி பண்ணுற, கொஞ்சம் பொறுமையாக இருறா அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் அப்படியே அடக்கி ஓரமாக கூட்டிகிட்டு போயிடுவோம். உடனே அந்த பையனும் வந்து என் காஸ்ட்லியான கலெக்டபிளை உடச்சிட்டிங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு தாங்கோட சட்டையை பிடிச்சி வேற உழுக்கிட்டு இருப்பானா. தாங்க செம்ம காண்டாயிடும். அடிக்கலாம்னு சொல்லிட்டு கையெல்லாம் வேற முறுக்கிட்டு இருப்பானா. ஐயோ சண்டை போடுற போகிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஏஞ்சி நான் தானே உடச்சேன், நான் என் சம்பளத்துலேருந்து உங்களுக்கு காசு தரேன், நீங்கள் வேறு ஒன்று வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லுவாலாம். இந்த இது உன் சேலரியா, இது எவ்வளோ காஸ்ட்லின்னு தெரியுமா, இதை உன்னால் அஃபோர்ட் கூட பண்ண முடியாது, எனக்கு அதெல்லாம் தெரியாது, இப்போ உன் பாஸ் இங்கே வரணும், உன் பாஸ் அவன் இங்கே அவன் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பைத்தியம் மாரி கத்த ஆரம்பிச்சிருவான். இங்கே கட் பண்ணால் ஆஃபீஸை தான் கட்டுவாங்க. ஜங்குக்குமா விஷயம் தெரிஞ்சு ஆமாம் என்ன வேலை பார்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேற கத்த ஆரம்பிச்சிருவான். சின்ன பாஸ் நான் தான் இதை உடச்சேன், இவங்க யாரும் உடைக்கல, வேணா என் சம்பளத்தில் பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லுவாள். இவனுக்கு செம்ம கடுப்பாக போயிடும். இவனா மாதிரி கஸ்டமர்ஸ்லாம் காசு கொடுத்து சரி பண்ணவே முடியாது, உனக்கு தெரியுமா, பத்தத்துக்கு ஏதோ காசு கொடுத்துட்றேன்னு சொல்கிற, காசில் நீ எப்படி கொடுப்பேன்னு எனக்கு தெரியாது, என்னோட காரை உடச்சலே முன்னாடி நீ காசை கொடுக்காம இருக்க, இதை மட்டும் காசு கொடுத்து சரி பண்ணிடுவியா, நீ அப்படியே கொடுத்து கிழிச்சிட்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபினான்ஷியலி வேறு எல்லோரும் முன்னாடியே இவ்வளோ பயங்கரமாக இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான். இவளுக்குமா ரொம்ப அவமானமாக போயிடும். உடனே லீக்குக்கும் வந்துட்டு பாஸ் நான் தான் உடச்சேன், அவன் ஒன்றும் உடைக்கல, என் காசை வேணால் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு திமிரா வேறு பதில் சொல்லுவானே. உடனே ஆங்கும் வந்துட்டு டி வாயை மூடுறா பாஸ், எல்லாருமே தான் உடச்சோம், என் சம்பளத்துலேருந்து வேணப்பா அது பிடிச்சிக்கோங்க அப்படின்ட்டு வேறு சொல்லுவானா. ஆமாம் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு தாங்கம் வேறு என் காசையும் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். உடனே டேய் என்ன எல்லாருமே செட்டு சேர்றீங்களா, உங்கள் டீம் ஒர்க்கை இப்போ காட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்காக செம்ம கடுப்பாக போயிடும். உடனே சரி ஓகே நீங்கள் எல்லாருமே தானே உடச்சிங்க, உங்கள் எல்லாரையுமே நான் டிசிப்ளினரி கமிட்டிக்கு போடுறேன், எல்லாரும் போய் அதை ஒழுங்காக அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பில் வேறு சொல்லிடுவானா. சின்னுக்கு செம்ம கடுப்பாக போயிடும். பாஸ் இவங்கெல்லாம் ஒன்றும் உடைக்கல, இவங்க எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் பேசிகிட்டு இருக்காங்க, உண்மையாகவே நான் தான் உடச்சேன், நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும்னா என் மேலே தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவாள். லீயும் உடனே அவெல்லாம் போய் தான் சொல்கிறான், நாங்கள் தான் உடச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் நான் தான் உடச்சேன்னு வேறு சொல்லுவானா. ஆமாம் பாஸ் நாங்கள் தான் உடச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேங்கும் பாவமாக சொல்லுவான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் எல்லாருமே பொய் சொல்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, மரியாதையாக சின்ன தவிர மற்ற எல்லாரும் வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவானே. எல்லோரும் வேறு அமைதியாக நின்றுட்டு இருப்பாங்களாம், எவனுமே வெளில போக மாட்டான். டேய் உங்களுக்கு நான் சொல்கிறது கேட்குதா கேட்கலையா, ஒழுங்காக எல்லாரும் வெளில போங்க சின்ன தவிர அப்படின்னு சொல்லிட்டு வேறு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வேறு சொல்லுவான். லீ மட்டும் அப்படியே நின்றுக்கிட்டே இருப்பானா. அடா ஆர்வக்கோளாறு மரியாதையாக வந்து தோலடா அப்படின்னு சொல்லிட்டு ஹேங் அவனை அப்படியே இழுத்துட்டு போயிடுவான். எல்லோரும் போயிட்ட பிறகு ஜங்கும் சின்ன போட்டு செம்மையாக திட்டுன்னு இருப்பான். எனக்கு காலையிலேயே தெரியும் நீ எப்போவுமே போல் வராமல் இன்றைக்கி ரொம்ப வித்தியாசமாக மேக்கப்லாம் போட்டு பயங்கரமாக ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு வந்திய, பிளைண்ட் டேட் போகணுன்னு சொல்லிட்டு தானே எவனையாவது கரெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தானே இன்றைக்கி வந்த அப்படின்னு சொல்லிட்டு வேறு பயங்கர கேவலமாக வேறு பேசிடுவானா. உடனே அவன் செக்ரட்டரியும் பாஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு கத்துவாங்களே. இவ்வளோ வந்து பாஸ் வார்த்தையை பார்த்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவாலாம். நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன், காலையில் நீ அப்படி தானே வந்தேன், நான் காலையிலே கேட்டேனா இல்லையா, என்ன ஏதாவது பிளைண்ட் டேட் இருக்கான்னு கேட்டதுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ பாரு உன்னோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அந்த பிளைண்ட் டேட்டில் இருந்ததுனால தான் இன்றைக்கி இப்படி போட்டு சொதப்பி வச்சு அந்த பொம்மையை உடச்சி வச்சுருக்கேன். நான் கஷ்டப்பட்டு நாங்கள்லாம் ஒர்க் பண்ணி இந்த கம்பெனிக்கு ஒரு ரெப்புடேஷனை க்ரியேட் பண்ணோம், அதை நீ ஒரே நாளில் எடுத்துருவல்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேறு கத்திக்கிட்டு இருப்பான். நீ உன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்க, உன் தகுதிக்கு மீறி தான் நீ எப்போவுமே ஆசைப்படுவியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேறு பேசிடுவானா. செக்ரட்டரிக்கும் வேறு மனசே கேட்காதுச்சா இப்படியெல்லாம் பேசுகிறாரே அந்த பொண்ணை அப்படின்னு சொல்லிட்டு, நீ என் மூஞ்சிலே முடிக்காத, நான் இருக்கிற இடத்துல நீ இருக்கவே கூடாது, என் கம்பெனியை விட்டே நீ வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சால் அடித்த மாதிரி சொல்லிவிடுவான். சின்ன பாஸ் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு வேற சொல்லுவாலாம். இது
ஒன்றும் குறைச்சல் இல்லை, எப்போ பார்த்தாலும் சாரி கேட்டுனரு வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவானா. வான் வேறு ஆச்சா என்னால் எதுவும் பண்ண முடியலையேன்னு வேறு ஃபீல் பண்ணி நின்றுட்டு இருப்பாங்க. இவங்க 3 பேரும் வெளில உட்காந்து க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்களே. லீ வேறு லூசு மாரி டாங் கிட்ட யார் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அரையும் குறையுமா எல்லாத்தையும் வேறு க்ளீன் பண்ணிட்டு இருப்பான். நான் க்ளீன் பண்ணுறத பார்த்துட்டு பேர் நியூஸ் பேப்பர்லேயே வரப்போகுது பெஸ்ட்டு க்ளீனர் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சீன் போட்டுட்ருப்பானா. டாங் வேறு அப்படிலாம் சாஞ்சுலாம் ஒன்றும் க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, கீழே விழுந்துற போகிற, அது வேறு கண்ணாடி உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வார்ன் பண்ணுவானே. என்ன பொறாமையில் பொங்குறியா, நான் பேர் எப்படி க்ளீன் பண்ணுறேன் சாஞ்சு வேறு தொடச்சிட்டு இருப்பான். உடனே காலு ஸ்லிப் ஆகி அந்த சைடு அப்படியே விழுந்துருவானா. தாங்க அதை பார்த்துட்டு ஓடி போய் டக்குன்னு அவன் கையை வேற பிடிச்சிருவான். டே என் கையை விட்டுறாதான்னு சொல்லிட்டு லீ வேற பயங்கரமாக கதருவான். எனக்கு பயமாக இருக்குது, என்னை தூக்குடான்னு சொல்லிட்டு வேற கதறிட்டு இருப்பானே. இவனும் அப்படியே இழுத்து இந்த சைடு போடுவானா, இவன் மேலே வந்து விழுந்துருவான். ஹேங்கும் கண்ணை முடிட்டு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேற பார்த்துட்டு இருப்பான். அடச்சி ஏஞ்சி தொலை அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இவனை காப்பாற்றிட்டு ஏஞ்சி போயிடுவானா. தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பயங்கர ஃபீலிங்ஸில் உட்காந்துட்டு இருப்பானே. ஹேங்கும் வந்துட்டு பைத்தியக்காரன் நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பான். இதோட இந்த எபிசோடு முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் கமெண்ட் ஷேர் மட்டும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அன்டில் தென் பை.